முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு விவகாரத்தில் தமிழக அரசின் மனுவிற்கு கேரள அரசு பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளவை என்ன? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனுவில் குறிப்பாக முல்லை பெரியாறு அணை பலப்படுத்தவும் பராமரிப்பு பணிகளுக்கு மரங்களை வெட்டவும் தமிழக அரசுக்கு அனுமதிக்க வேண்டும். குறிப்பாக அந்த அனுமதியை அளிக்குமாறு கேரள அரசுக்கு உத்தரவிட வேண்டும். அணையில் பராமரிப்பு பணிகளுக்கு பொருட்களை எடுத்துச் செல்ல தமிழகத்துக்கு அனுமதிக்க ஒரு உத்தரவை கேரள அரசுக்கு பிறப்பிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு ஏற்கனவே ஒரு மனு என்பதை தாக்கல் செய்துள்ளது. இந்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்நிலையில்தான் இந்த மனுவிற்கு கேரள அரசின் சார்பில் ஒரு பதில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக இந்த மரங்களை வெட்டும் விவகாரம் தொடர்பாக இந்த மனு என்பது விண்ணப்பம் என்பது ஏற்கனவே தமிழக அரசு விண்ணப்பித்தது. அது காலாவதி ஆகிவிட்டதால் மத்திய வனத்துறையின் பர்வேஷ் இணையதளத்தில் தமிழக அரசு மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் 142 அடி வரை நீரை தேக்கி வைக்கும் கோரிக்கை ஏற்கனவே நிறைவேறியுள்ளதால் மீண்டும் அதை நிறைவேற்ற முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த முல்லை பெரியாறு மற்றும் அந்த வல்லக்கடவு சாலையை சீரமைக்க உத்தரவிட கோரும் கோரிக்கையை ஏற்க முடியாது என்பன உள்ளிட்ட பதில் மனுவை விரிவாக தாக்கல் செய்துள்ளது கேரள அரசு. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.